என்னாச்சு? துளசி இந்தியாவுக்கு பறந்துட்டா. வருது பாரு சனிய. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்ன? எனக்கு அப்பவே தெரியும் சொத்தெல்லாம் சுருட்டணுங்கிற பிளானோட தான் இவன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். ஏண்டா எங்களை பழி வாங்குறதா உன் பிளானா? அது உன்னால முடியாது. என்னடா அப்படி பாக்குற? ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன் பரம்பரையா அப்படித்தான். உங்க அப்பா மாமா எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்றதே தொழிலா போச்சு. அங்கிள் யாருடா அங்கிள்? அங்கிள் அங்கிள் நீ என்ன என் பையனையும் பிரிச்சது பத்தாதுன்னு உன்ன மாதிரி ஒரு தரித்திரத்தை என் பையன் தலையில கட்ட பாத்தியாடா? என் வீட்டை உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியடா ராஸ்கல். ஏண்டா சீனு, இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்குனே வந்திருக்கியா? எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயி போச்சு பாத்தியா? துரோகி. அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக என் மகன் தலையில கட்ட பாக்குறேன். வசதியானவளாச்சே, அதான் பிரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். நீ நல்லா பொழைக்க தெரிஞ்சவனா. நான் என்ன தப்பு பண்ண அங்கிள்? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. திலீப்க்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நீங்க ரெண்டு பேரும் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்களே, இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது அங்கிள். சொன்னது ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? ஒண்ணுக்கு மக்கள் அது உனக்கே இவ்வளவு ரோஷம் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிற ஒன்ன என்ன செய்யணும் தெரியுமா? பதில் சொல்லு. முடியலையா இல்ல தெரியலையா? தெரியும், நல்லா தெரியும். எங்க அப்பாவை யார் கொண்டதுன்ற உண்மையை எனக்கு தெரியும். அங்கிள், நீங்க எதுக்கு எங்களை காப்பாத்தணும்? எது காப்பாத்தணும் அதுவும் எனக்கு தெரியும். அது ஒரு மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்களா, அதுவும் எனக்கு தெரியும். என் வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா? அவ்வளவு ரோஷம் இருந்தா போக வேண்டியதுனடா. என் வீட கேட்டு ஏன் கிடந்த? எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். நீங்க பண்ண தப்புதான். இத பார், இனிமே என் முகத்திலே விழிக்காத. போ வெளியே. போடா வெளியே. போற. இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போற? சீதமதாரா போலாமா? போலாமா? என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், போய் பார்த்துட்டு காதலிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா வேற இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணிருச்சு. ఏంటో ఈ కాలం పిల్లలు మనసో చోట మనో చోట పాపం పిచ్చి పిల్ల. இந்த ஊர்ல எல்லாம் இதே மாதிரி கேஸ் தாமா. லவ் ஃபெயிலியர். வயசு பசங்க காதல்னு காதலிக்கிறாங்க. ஆனா பெரியவங்க ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லிட்டு காதல் கல்யாணத்தை வெறுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. மனசுல ஒருத்தனையும் மனவரையில வேற ஒருத்தனையும் எப்படிமா? இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? இந்த விஷயத்துல மட்டும் எப்பவும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒத்து வராதுமா. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கமா. மனசுல எதையும் வச்சுக்காம ஃப்ரீயா இருங்க. அம்மா, நானும் சீனும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். குடிச்ச உடனே வெறி வர்ற மாதிரி கொத்தமல்லி ரசம் போட்டு வை. வாடா, போயிட்டு வந்துடலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ரீனிவாசமூர்த்தியோட. ஓ, ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு ஃபுல் நேம் கரெக்டா சொல்றீங்க. அப்ப நீங்க ஸ்ரீனிவாசனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். வாங்க உள்ள. அம்மா, சீனு அண்ணா பார்க்க அவங்க ஃப்ரெண்டு துளசி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னம்மா, நீ இங்கேயும் வந்துட்டியா? இங்க இருந்து மறுபடியும் எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு போய் விட்டுறாத. இத பாரு, சில கல்யாணம் நடக்காது. சில பேரால ஒண்ணு சேர முடியாது. ஒண்ணு சேரவும் மாட்டாங்க. ஒன்னால நாங்க பட்ட கஷ்டம் போதும். ஆமா, என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி அவனை நீ வேண்டான்னு சொன்ன? ஏதோ ஒரு போன் பண்ணானா, அதனால உங்க கௌரவமே பறி போயிடுச்சுன்னு சொல்லி எங்க மேல பழிய சுமத்தி நிச்சயம் பண்ண வந்த பெரியவங்களை திருப்பி அமிச்சிட்டீங்களே. அம்மா தாயே, எங்க வாழ்க்கையோட விளையாடுனது போதும். போயிடு, போயிடு எங்கிறது. நான் இங்க வந்தது என் வாழ்க்கைக்காக இல்ல. நான் சீனுவை சிங்கப்பூர்லயே சந்திச்சிட்டேன். அங்க நடராஜன் சார் பேத்தி பிரியாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். சீனு கிட்ட பேசி எப்படியாவது அவரை சமாதானம் செஞ்சு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ யாருமா? கூட பிறந்தவடா? சொந்தமா பந்தமா? போதுமா தாய் நீ செஞ்சதெல்லாம்?
போயிடுங்கிறது. போறேன். போறதுக்கு முன்னாடி உரிமையோட உங்களை ஒரே ஒரு தடவை அத்தைன்னு கூப்பிடலாமா? அத்தையா? ப்ளீஸ். அத்தையா? அத்தை, நான் உங்க கூட பிறந்த அண்ணன் கோவிந்தராஜனோட பொண்ணு. அத்தை, சீனுக்கு பிரியா ரொம்ப பொருத்தமானவ. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணு மனசை வேதனைப்படுத்திடாதீங்க. ஐயோ, அப்போ உன் வாழ்க்கை. சில கல்யாணம் நடக்காது. சில பேர் ஒண்ணு சேர்க்க முடியாது. சில பேர் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. அத்தை, நான் போறேன் நிரந்தரமா. தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. வக்கீல் போடுறாங்க. ஹாய் சீனு. வாங்க சார். உட்காருங்க உட்காருங்க. இவங்க தான் என் ஒய்ஃப். ஹலோ. வணக்கம்மா. ஹே, who is she? எங்க அம்மா. ஓ, ஹாய் அம்மா. சாரி, ஹாய் அத்தை. நிச்சயமா துளசி வந்து என்ன பத்தி சொல்லிருப்பா. நோ வேஸ்ட் ஆஃப் டைம். உன்னை நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். சிங்கப்பூர்ல இருக்க என் சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிடறான். மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டாதுப்பா. ஓகே, நான் நேரடியாவே கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சே எஸ் ஆர் நோ. இந்த பாரு பிரியா, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூட நீ சந்தோஷமா இருக்க முடியாது. உன்னை மட்டும் இல்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஹே, வெயிட். ஐ நோ யுவர் ப்ராப்ளம். அப்படின்னா நீ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்க. இந்த விஷயத்தையே மறைக்கிற? துளசி கூட ஒன்று மாதிரி தான். திடீர்னு திலீப்போட நிச்சயதார்த்தத்தப்போ ஐ எம் சாரி, எனக்கு இதில் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா. நான் ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன், வேற ஒருத்தர் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ காதலிக்கிறவங்க கிட்ட போய் நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லுன்னு சொன்னா அவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சப்போ அவனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்ணிட்டு பெரிய தியாகியா இந்தியாவுக்கு வந்துட்டா. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு காதல் விஷயத்துல கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. அட்லீஸ்ட் உனக்காவது நீ யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? மன்னிச்சிடு பிரியா. சீனு, இந்த போட்டோவை பாத்தியா? நான் உன் கூட சேர முடியாதுன்னு எப்பவோ முடிவாயிடுச்சு. இட்ஸ் ஆல் இன் தி ஈவென்ட் ஆஃப் லவ் அண்ட் தி கேம் ஆஃப் லைஃப். நீயாவது விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. பாய். துளசி இங்க வந்துச்சாமா? ஆமாப்பா, வந்திருந்தா. ஆனா நான் தான் என்னெல்லாமோ கேட்டு அவமானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவ சொல்லித்தான் எனக்கு தெரியும், என் அண்ணன் பொண்ணுதான் துளசி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உன்னோட முறை பொண்ணுப்பா. நீ காதலிச்ச துளசியை நீயே கல்யாணம் பண்ணிக்க. தோட்டா இறங்கடா எல்லாரும் கீழே. ப்ளீஸ் 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 முதல்ல நான் பேசிடுறேன்ப்பா. சபாசுப்பா. எதுக்குன்னு கேட்குறியா? டேக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேக் போட்ட பாரு, அதுக்கு தான். இதை பாருங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். இத்தனை நாளா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
போக விடுங்க. குழந்தை மாதிரி பேசுறாயா? நானும் இதுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன். என்ன குந்தின்னு பேசலாம், ஓரம் போய் பேசலாமா? பா. என்ன சைக்கிள் மாத்திர வருது, ஆளை காணா? ஏன் கூட்டம் வரமாட்டியா நீ? அடவும் பேசல, என் கையா வை. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. துளசி கிளம்புறதுக்குள்ள நீ புறப்படுறா. ஐயோ, என்ன தம்பி இப்படி அடிவிட்டு வந்து நிக்கிறீங்க? ஒன்றும் கேட்காதீங்க, நான் அந்த பக்கம் போகணும். ஏப்பா, என்ன மனுஷன் நினைச்சா மாதிரி நினைச்சியா? இவ்வளவு அடிவிட்டு வந்து நிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் பணம் கேட்க முடியுமா? துளசி வீட்டு தானே போனோம். டேய், கொண்டு போய் விட்டு வாடா. வாங்க சார். தம்பி, ஒரு 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போங்க. டீசல் விலையை கப்பனி ஏற்றிட்டானுங்க. அப்பா, எங்க வேண்டாம்னா மொத்தமா எடுத்துட்டு போயிடுவானு பார்த்தேன். சார், அவர் ஒன்றும் உங்களை மாதிரி ஒண்ணுமில்லாத மானஸ்தன். என்னப்பா போடணும்னு தெரியுமாண்ட? ஏன்டிக்கலாமா சார்? இன்னும் துளசி நினச்சிட்டிக்கியா? அட போப்பா, அந்த பொண்ணை பார்த்தியா? கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்த முன்னாடி எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் ஆளை பிள்ளைக்கே திரும்பி வந்துருச்சு. அவர் வீட்டுக்காரருக்கே ஃபால் இருக்காருன்னு நினைக்கிறேன். முந்தானது தான் ஆந்திராவில் கோயிலில் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃப்ளைட் ஏறி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி தான் நாங்களும் அவர் எப்போ வருவார் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது பாரு, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தயவுசெய்து துளசி மறந்துடு. ஆ ஆ மறக்க மாட்டியா? தங்கமான பையனாக இருக்கான். 200 ரூபா வாங்காமல் வந்திருக்கலாம். பிரதர், ஒரு 50 ரூபா டீசல் விலை ஏற்றிட்டானுங்க. என்னப்பா இதெல்லாம்? துளசி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ யாருப்பா? நான் என் பேர் சீனிவாசமூர்த்தி. ஏன் தம்பி, நீ அந்த பொண்ணு காதலிச்ச சீனிவாசமூர்த்தியா? நல்லா இருக்குப்பா. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? துளசி நீங்க பாத்தீங்களா? ஆமா, இங்க வந்தது மட்டும் இல்ல,
நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னான். தம்பி, நானும் எத்தனையோ கிறிஸ்டின் மேரேஜுகளை பார்த்துருக்கேன், எத்தனையோ முஸ்லீம் நிக்காக்களை கூட பார்த்துருக்கேன். இதே கோயில்ல வச்சு என் கையாலேயே ஆயிரக்கணக்கான பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. ஆனா அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான கல்யாணத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லைப்பா. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? உன்னை பத்தி தான். உன்னை பத்தியும் புனிதமான துளசி செடியை விட பவித்திரமான அந்த பொண்ணு துளசியை பத்தியும் தான். தம்பி, இன்னைக்கு நீ வந்திருக்கிற இதே நேரத்துக்கு நேத்து அந்த பொண்ணு துளசி வந்திருந்தா. சுவாமி, வாமா. இந்த தாலிய சுவாமி பாதத்துல வச்சு கல்யாணத்தை நடத்தி கொடுங்க. யாருக்குமா கல்யாணம்? எனக்கு தான். யாரை தேடுறீங்க? கல்யாணம்னு சொன்னியே, மாப்பிள்ளை எங்கன்னு தேடுறேன். இங்கதான் என் மனசுல இருக்காரு. ஆமா, அவர் பேரு ஸ்ரீனிவாசமூர்த்தி. அவர் மனப்பூர்வமா காதலிச்சு என் மனசுக்குள்ள பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். காலம் எங்களை வாழ்க்கையில ஒன்னா சேர்க்காம இருக்கலாம், ஆனா பிரிக்க முடியாது. நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவர் என் மனசுலயே இருப்பார். உங்க கண்ணுக்கு தெரியாம என் நெஞ்சுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், நான் நடத்தி வைக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒருத்த மட்டுமே சாட்சி இல்ல, இந்த பஞ்ச பூதங்களும் 33 கோடி தேவர்களும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற அவனும் கூட சாட்சி. கொஞ்சம் இரு, இங்க வந்த गंधाक्षतान् समर्पयामि, समस्तोपचारान् समर्पयामि. ओम श्रीदेवी नमः. ओम सत्यनारायणाय, ओम सत्यनारायणाय नमः. ओम मांगल्यतन्तुना नेना मम जीवन हेतुना என்னையா இது அநியாயம்? மாப்பிள்ளை இல்லாம எப்படி மாங்கல்ய தானம் பண்ணலாம்? கெட்டகாரியம் பண்ணி கோவில் நல்ல பேரை கெடுக்க பாக்குறியா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பா? தாலி கட்டுறதுக்கு ஆம்பளை இல்லாம ஒரு பொண்ணு தனக்கு தானே தாலி கட்டிக்க போறா, இதுக்கு என்ன அர்த்தம்? இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா? மனப்பூர்வமா காதலிச்ச ஒருத்தனை மறக்கவும் முடியாம அவன் கூட சேரவும் முடியாம தவிக்கிற இந்த பொண்ணு தன்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கு ஐயா. இந்த மாதிரி பாவகாரியத்துக்கெல்லாம் என்ன புண்ணிய புருஷார்த்தம் கிடைக்கும்? புண்ணியம் புருஷார்த்தம் நாத்திச்சிராமென்னு சொல்லுவோமே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தர்மேச்சா, அர்த்தேச்சா, காமேச்சா, மோட்சேச்சா. கல்யாணத்தன்னைக்கு தான் கட்டிக்க போற பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நான் தர்மப்படி என் உடம்புல பாதி பாகத்தை இவளுக்கு தந்து எல்லா காலமும் இவளோட இருப்பேன்னு மாப்பிள்ள சத்தியம் பண்ண போறானே, அதுதான் நாத்திச்சராமி. அதைத்தான் இப்ப இந்த பொண்ணு தன் காதல சாட்சியா வச்சு பண்ண போறான். இதுல என்னையா தப்பு? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மநாபி சுபகே தொம் சீவ சரதாம் சதம்னு சொல்லிட்டு தாலி கட்டுறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே எல்லா சௌபாக்கியத்தை நீ அடையிறதுக்கும் கணவன் மனைவியா நாம 2 பேரும் 100 வருஷம் வாழ்றதுக்கும் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தெரியாமையே தாலியை கட்டிட்டு நீங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு, ஆனா அந்த அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தன் மனசுல இருக்கிறவனையே புருஷனா ஏத்துக்கிட்டு தனக்குத்தானே தாலி கட்டிக்க போறான். இதுல என்னையா தப்பு? உங்களை கும்பிடுறேன், மனசு இருந்தா இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. ஏய் பசங்களா, தாலியோட புனிதத்தை பெருமைப்படுத்த போற இந்த பொண்ணு மேல உங்க கையால அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்கடா, பண்ணுங்க, சந்தேகம் வேண்டாம். நீங்களா தெய்வத்துக்கு சமம். அம்மா, நீ தாலி கட்டு கட்டு.
காதல்ல தோத்து போனாலும் இங்க வந்ததுல இருந்து எந்த பொண்ணையும் கல்மஷத்தோட பார்க்காத உன் ஒருத்தனோட ஆசீர்வாதம் மட்டும் போதுண்டா இந்த பொண்ணு நல்லா வாழும். இப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றது? எல்லாம் அவனே பார்த்துப்பான். நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகேல நான் பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். திலீப் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். திலீப், நான் இந்தியா போயிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியும். ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். உன் ஃப்ரெண்ட் சீனுவோட காதல் யார் தெரியுமா? நீ காதலிச்சியே அந்த ஆலிபி பொண்ணு துளசிதான். என்னது? Really, they both love each other. நமக்காக தான் காதலை தியாகம் பண்ணிருக்காங்க. You mean Chinu and Tulasi? God damn it! காலம் கழிஞ்சு வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும்.